திரிசூரில் புகழ்பெற்ற பூரம் திருவிழா தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், பூரம் திருவிழாவுக்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது? கொச்சி சமஸ்தானத்தை ஆண்ட சக்தன் தம்புரானால் தொடங்கப்பட்ட இந்த பூரம் திருவிழானது தற்பொழுது உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா. பூரங்களின் பூரம் என அழைக்கப்படும் திரிசூர் பூரம் என்பது உலக புகழ்பெற்ற பூரம். இந்த பூரத்தை கண்டுகளிக்க இந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போல வெளி நாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் இங்கு பல லட்சம் மக்கள் குவிந்து பூரத்தை கண்டு செல்கின்றனர். அந்த வகையில் இன்று காலையில் துவங்கிய பூரமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதாவது திருச்சூர் வடக்குநாதர் கோயில் முன் அமைந்துள்ள பிரம்மாண்டமான மைதானத்தில் 10 கோயில்கள், அதாவது திருவம்பாடி, பாரமைக்காவு போன்ற 10 கோயில்கள் இணைந்து இந்த பூர நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. யானைகள் அணிவகுத்து நின்று நெற்றிப்பட்டம் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட நிற்கும் யானைகள், அதே போல கேரளா கலை நிகழ்ச்சிகள், பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம், பஞ்சாரி மேளம் போன்ற வாத்திய மேளங்களுடன் கோலாகலமாக தற்போது இந்த பூரமானது நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 2 மணிக்கு சமயம் என்கிற ஒரு நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு வண்ணமயமான குடமாற்றம் என்றால் பல வண்ணங்கள் உள்ள குடைகள் ஒரு யானையிலிருந்து இன்னொரு யானையில் கைமாறக்கூடிய அந்த சமயம் குடமாற்றம் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. தொடர்ந்து விடிய நடைபெறக்கூடிய இந்த பூர நிகழ்வு நாளை அதிகாலை 3 மணிக்கு வான வேடிக்கை, பிரம்மாண்டமான வான வேடிக்கையுடன் இந்த பூரத்தின் இன்றைய நிகழ்வு நிறைவடையும். இந்த பூரத்துக்காக 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் பல்வேறு பகுதிகளில் வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள், உணவு, அதே போல தண்ணீர் போன்ற ஏற்பாடுகளும் மாநில அரசு, அதே போல திருவிதாங்கூர், கொச்சி தேவசம் போர்டு சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது அந்த பூர நிகழ்ச்சியில் பல லட்சம் மக்கள் தற்போது கண்டுகளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இன்று மாலையில் அந்த குடமாற்றம் என்ற நிகழ்வு கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய நிகழ்வினை பார்க்க மேலும் பல இடங்களிலிருந்து இங்கு மக்கள் வந்து குவிந்து வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.